84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 79ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. இந்த புத்தகம் கோபிநாத் அவர்கள் எழுதியிருக்கிறது. கோபிநாத் நம்ம நீயா நானா கோபிநாத் அவர்கள் தான். அவரோட இந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் தான். ஏன்னா இந்த தலைப்பே ரொம்ப அட்ராக்டிவாக, அதாவது ஒரு விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷனோட மனசு அதை செய்ய தோணும்ல, அந்த மாதிரி ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு வச்சே ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. இந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் படிக்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஆனால் மற்ற செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களில் இருந்து இந்த புத்தகம் எப்படி வேறுபடுது அப்படின்னா, மற்றது எல்லாமே அவங்க ஏதோ மேலே உட்காந்துக்கிட்டு வாசகர்கள் எல்லாரும் அப்படியே அங்கே உட்காந்து அந்த வசனத்தை கேட்குற மாதிரி ரொம்ப தூரமாக நம்மளை வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் அந்த மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் தமிழில் நேரடியாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. இது செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் அப்படின்னு ஒரு வரிசையில் நம்ம சொன்னால் கூட யதார்த்தமாக பல உதாரணங்களை நம்மளோட வாழ்வியல்ல இருந்து ரொம்ப எளிதாக நம்ம கடந்து வர்ற நிகழ்வுகளில் இருந்து எடுத்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. அது நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு நம்மளை தூண்டுற ஒன்றா இருக்குது. எளிமையான அந்த எழுத்து நடை, இடையிடையே இவர் செய்கிற இந்த நகைச்சுவையான ஒரு எழுத்து நடை அப்படின்றது இந்த வாசிப்பை ரொம்ப இலகுவாக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசிப்பாக இந்த புத்தகத்தை மாற்றுது. இதை நீங்கள் செய்யுங்க, சீக்கிரமே நீங்கள் பெரிய மனுஷன் ஆயிடலாம், இல்லை நீங்கள் ஒரு மேன்மையான மனுஷனாக மாறிடலாம், மலையை புரட்டி போட்டுடலாம், அதை அப்படி பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிகைப்படுத்தல்கள்லாம் இந்த புத்தகத்தில் இல்லை. நம்மளே உணர்ற மாதிரி கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம சில விஷயங்கள் செஞ்சா போதும், நம்ம நினைக்கிற இடத்த நம்மளால அடைய முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குது. வாழ்க்கையில நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நம்மளை தயார்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்குது. சிலருக்கு இந்த புத்தகம் எல்லா செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மாதிரியும் இருக்கலாம். ஆனால் சிலருக்கு அடுத்த கட்டத்தை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு உந்துதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த புத்தகம் படிக்கிறது நிஜமாவே ஒரு பூஸ்ட் மாதிரி அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் படிக்கிறது அப்படின்றது அவங்க ஆசைப்படுற அந்த ஒரு கிரியா ஊக்கியா இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எளிமையா தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம், ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும், சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும். நிறைய விஷயங்களை நம்மளை சிந்திக்க தூண்டும் இந்த புத்தகம். அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த புத்தகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே படிச்சு பாருங்க. நீங்க இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். படிச்சுட்டு இந்த புத்தகத்துல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது, எதெல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.